شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆது சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழித்ததற்கு பின் அவர்களுடைய வழித்தோன்றர்களாக சமூது என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை படைத்ததாக சொல்லி காட்டுகிறான். வதுகுரு இது ஜஅலக்கும் ஹுலஃபாஹ மின் பாதின் ஆதின், ஆது சமூகத்திற்கு பின்னர் உங்களை வழித்தோன்றர்களாக அவன் ஆக்கியதை எண்ணி பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஆது சமூகத்தை அழித்து அதற்கு பின்னால் உள்ள எஞ்சிய சமூகத்திற்கு பின்பாக சமூது என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை படைக்கிறான். ஃபில் அர்லி வத்தத்தஹிதூன மின் சுஊலிஹா ஹசூரா, அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆது சமூகத்திற்கு எவ்வாறு அல்லாஹ் தஆலா வலிமையை தந்தானோ அது மாதிரி சமூது சமூகத்திற்கும் அல்லாஹ் தஆலா வலிமையை தந்திருக்கிறான். ஆனால் ஆது சமூகத்திற்கு வழங்கப்பட்ட வலிமையை போல் அல்ல. ஏன்னால் ஆது சமூகத்திற்கு உலகில் யாருக்குமே வழங்கப்படாத வலிமையை கொடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆனால் இந்த சமூகத்திற்கும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வலிமையை தந்திருக்கிறான். அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் பூமியினுடைய மென்மையான பகுதிகளில் மாளிகைகளை கட்டுகிறார்கள். வதன்ஹிதுன ஜிபால புயூதா, மலைகளை குடைந்து வீடுகளை கட்டுகிறார்கள். மலைகளை குடைவது என்று சொன்னால் இன்றைக்கு மலையை உடைத்து சாலை போட வேண்டும் என்றால் அதற்கென்று இயந்திரம் வேண்டும், வெடிபொருட்கள் வேண்டும். இது இல்லாமல் இன்னைக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் இது காலத்தில் முந்திய சம்பவம். அப்போ இயந்திரங்கள் இல்லாத அந்த காலத்தில் மலைகளை குடைந்து மிக பிரம்மாண்டமான வீடுகளை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு அவ்வளவு வலிமை தேவைப்படுகிறது. அப்போ அவ்வளவு வலிமை மிக்க சமூகமாக அல்லாஹ் தஆலா ஆது சமூகத்திற்கு பின்பு சமூது சமூகத்தை படைத்ததாக சொல்லி காட்டுகிறான். அப்படி படைக்கப்பட்ட அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் பாராமுகமாக இருக்கிறார். அவர்களும் அல்லாஹ்வை புறக்கணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடன் பல கடவுள்களை இணை கடவுள்களாக ஏற்படுத்தி கொள்கின்றனர், பெருமைப்பட்டும் கொள்கின்றனர். தமக்கு வழங்கப்பட்ட வலிமையை நினைத்து தமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்கள், நீரூற்றுகள், தோட்டங்கள் இவற்றையெல்லாம் குறித்து பெருமைப்பட்டு கொண்டு இறைவனை மறந்து இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை அவர்கள் செய்யக்கூடிய தருணத்தில் தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சகோதரராக அவர்களுடைய சமூகத்திலிருந்து சாலிஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபியை அவர்கள் மத்தியிலே அனுப்புகிறார். ஆனால் இங்கே தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை ஆரம்பிக்கப்படக்கூடிய தருணத்திலே நபிமார்களுடைய வரலாறு என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று பகுதியில் பொய்யாக புனைந்து சில செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா இருந்திருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய காலத்தில் மன்னர் இருந்ததாகவும், மன்னரிடம் மக்களெல்லாம் போய் எங்களுக்கு வணங்குவதற்கு தெய்வம் வேண்டும், எனவே நாங்கள் காடுகளுக்கு மலை உச்சிக்கு சென்று நாங்கள் சிலைகளை செதுக்கி கொண்டு வருகிறோம், எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள் மன்னரிடம் கேட்டதாகவும், மன்னர் உத்தரவு கொடுத்தோன்னு இவர்கள் போல் சிலைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள். வந்து அதை ஒரு இடத்தில் வைக்கும் பொழுது மன்னர் சொல்லுகிறார், இதற்கு ஒரு கோவில் இருந்தால் நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ளே வெறுமனே சிலை வெளியே இருந்தால் நல்லா இருக்காது, வீடு மாதிரி ஒரு செட்டை செஞ்சு அதுக்குள்ளே அந்த சிலையை வைங்க அப்படின்னோடனே அதற்குள்ளே வச்சுடுறாங்க. வச்சுட்டு இதுக்கு யார் காவல் காப்பது, சிலையை யாரும் சிலைன்னு நம்புகிறாங்க, சிலையை யாரும் தூக்கிடக்கூடாது, கடவுள் என்று அவர்களாக நம்பி ஒன்றை வைத்துவிட்டு கடவுளை இரவோடு இரவாக யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை பொறுப்பாளராக நியமிப்போம் அப்படின்னு சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்களாம். தந்தை உள்ளே போகிறார். உள்ளே போனால் பெரிய ஒரு அசரீரி ஏற்படுது, பயங்கரமான பேர் இறைச்சல் ஏற்படுகிறது. அப்போ அவர் விளங்கி கொண்டார், சரி நம்ம இதுக்குள்ளே போகக்கூடாது, போனோம்னா நமக்கு எதிராக ஏதோ நடக்குது என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, நாம் மன்னர்கிட்ட போனோம்னா மன்னர் நம்மளை கேள்வி கேட்பார், ஏன் நீங்கள் அங்கே பொறுப்பாளரை போகணும்னு கேட்பாங்க, மக்களும் நம்மை குறித்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் ஊரை விட்டு ஓடி ஊருக்கு ஒதுக்குப்புறம் இருக்கக்கூடிய ஒரு குகையில் போய் தங்கிடுறார். எத்தனை நாள், கிட்டத்தட்ட 100 வருஷம் அவர் படுத்துடுறார். அந்த குகையில் போய் படுத்தா 100 வருஷம் ஆச்சு. இது எங்கேயோ கேட்ட கதை மாதிரி இருக்குல்ல, குகைவாசிகளுடைய கதையை இதுக்குள்ளே கொண்டு வந்து சொருகி வச்சிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இவங்களுடைய மனைவி
யார் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கணவரை காணணும் என்னது வேதனையில் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு காக்கா வருகிறது. அந்த காக்கா பார்த்தா ரொம்ப ஜீனத்தாக ரொம்ப அழகாக பார்க்கவே அற்புதமாக இருக்குது. அந்த காக்கா பார்த்தோன்னே இந்த அம்மா கேட்குறான், நீ யார் அப்படின்னா, நான் தான் சொர்க்கத்திலிருந்து வந்த காக்கா, என்ன யாருன்னு தெரியுதா, நான் தான் ஆபில் காபில் கொலை செய்யப்படும் பொழுது எப்படி புதைக்கணும் தெரியாமல் முடிச்சாங்கல்ல, அவங்களுக்கே பாடம் எடுத்த காக்கா, டீச்சர் காக்கா. இது என்னது, நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே இது மாதிரி என்ன கவலையாக இருக்கிறேங்கிறாங்க. ஏன் கவலையாக இருக்கிறேன் காக்கா கேட்குது. வீட்டுக்காரருக்கு மாதிரி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னே, வாங்க என் கூட வா நான் காட்டுறேன்னு சொல்லி என்னது பூமியில் தாழ பறந்து ஒரு குகைக்கு கொண்டு போகுது. குகையில் போனால் என்னது இவர் 100 வருஷம் என்னது படுத்தே கிடக்கிறார். உடனே அந்த காக்கா சொல்லுது, எலும்புகளை எல்லாம் அல்லாஹ்தாலா படைக்கிறானே அவன் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன், உடனே நீ எழுந்துரு. யாரு காக்கா எழுந்துரு சொன்னோடனே அவர் எழுந்து விட்டார். எப்படி அண்டாக ஆக்கசம் அபுகாவுக்கும் திறந்துடு சீச்சேன்னு சொன்ன மாதிரி என்னது அவர் எழுந்து விடுகிறார். எழுந்தோடனே மனைவியை பார்க்குறாரு, மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி என்னது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் 40 வயசு அடையும் பொழுது ஜிப்ரீல் என்னது அவருக்கு நுபுவத்தை தருகிறார். பெரும்பாலும் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, அவர்களுக்கு தான் அல்லாஹ்தாலா 40 வயசில் நுபுவத்தை கொடுத்தான். வேற எந்த நபிக்கு அந்த மாதிரி வயசெல்லாம் சொல்லவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொல்லும் பொழுதுலாம் அவர் இளைஞராக இருந்தான்றாங்க, 40 வயசுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு அர்த்தம். ஆனால் இவங்க கதையில் பார்த்தோம்னா எல்லா நபிமார்களும் சாலிடாக யூனிஃபார்ம் என்னது 40 வயசில் ஜிப்ரீல் வந்தார், நுபுவத்தை கொடுத்தாரு, என்ன பண்ணுவாங்க கதையை எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையை பற்றியோ தாயாரை பற்றியோ அங்கே வாழக்கூடிய காலத்தில் மன்னர்கள் இருந்தார்கள் பற்றி எதுவுமே சொல்லலை. அந்த சமூகம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறான், அல்லாஹ்தாலா அந்த சமூகத்தை அனுப்புகிறோம். வயலா சமூத அகாகும் சாலிகன், அவர்களுடைய சகோதரர் சாலிகை அந்த சமூகத்துக்கு நாம் அனுப்பினோம். எல்லா நபியும் என்ன சொன்னார்களோ அதைத்தான் அது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. காலையா கௌமி அபுது, என் சமூகமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹி கைருகும், அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு என்னது வேறு எந்த இறைவனும் இல்லை என்று என்ன பண்ணுறாங்க அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறாங்க. இப்போ சமூகம் கிட்டத்தட்ட 9 கூட்டமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பல மக்கள்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்க. இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னை நபி என்றும் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய தருணத்தில் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்கிறாங்க. பெரும்பாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளாத மக்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா, அந்த சமூகத்தில் முக்கிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், செல்வ வசதியுடையவர்களாக என்ன பண்ணுறாங்க அவர்களெல்லாம் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் என்னது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அல்லாஹ் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், அல்லாஹ்வோடு பல கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க அவர்கள் இருக்கும் பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறாங்க பிரச்சாரம் செய்கிறாங்க. அப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய தருணத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அந்த சமூகம் சொல்லக்கூடிய ஒரு சொல்லையும் அல்லாஹ்தாலா திருமறை குர்ஆனுடைய 11வது அத்தியாயம் ஹூத் என்ற வசனத்தில் சொல்லும் பொழுது, கா யா சாலிஹு கது குன்த ஃபீனா மர்சுவா, சாலிஹே இதற்கு முன் எங்களிடம் நீ நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அப்படி தான் ஆக்குறான். ரசூலுல்லாஹ் அப்படி தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருஷம் அந்த மக்களோட வாழ்ந்தாங்க. நுபுவத் வந்தோடனே சஃபா குண்டின் மீது ஏறி நின்று, எனக்கு பின்னாடி இருந்து ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்று நீங்கள் காணாமல் இருக்கும்போது நான் சொன்னேன்னா நம்புவீர்களான்னு கேட்டபோது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, அல் அமீன், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், உண்மை பேசக்கூடியவர் என்று என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ்வை 40 வருஷம் அந்த மக்கள் பார்க்குறாங்க. 40 வருஷத்தில் ஒரு தடவை போய் சொன்னதில்லை, 40 வருஷத்தில் ஒரு தடவை ஏமாற்றியதில்லை, அமானித மோசடி செய்ததில்லை. அப்போ இதை பார்த்துட்டு அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, நீங்கள் சொன்னால் கேட்போம், ஆனால் உண்மையை சொன்னே மறுக்கிறாங்க. இப்போ இதே மக்கள் இதே சமூகம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நீ இப்போ இந்த செய்தியை சொல்ல வரல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ தான் நம்பிக்கைக்குரியவர். அப்படின்னா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மோசடி செஞ்சதே இல்லைன்னு அர்த்தம், ஏமாற்றியது இல்லைன்னு அர்த்தம், பொய்யே பேசியது இல்லைன்னு அர்த்தம். நல்ல மனிதராக பண்பட்ட மனிதராக அந்த மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார். அதனால் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். ஆனாலும் கூட ஷைத்தான் அந்த மனோ இச்சை எப்படி ஏற்படுத்துகிறான்னா, நம்பிக்கைக்குரியவர் தான், நம்பிக்கைக்குரியவர் சொன்னால் கேட்கணும்ல. பொய்யே பேசாத ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? பொய் பேசக்கூடிய ஒரு மனிதன் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம், நீ பொய் சொல்லியிருப்ப, உண்மையை சொல்லியிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், வைக்கலாம். பொய்யே சொல்ல மாட்டார் என்று தெரிந்தும் கூட ஹக்கை, அந்த உண்மையை அவனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் எப்படி மறுக்க வைக்கிறான் பாருங்க. நீ நம்பிக்கைக்குரியவர் தான், ஆனால் செய்தி புதுசு, அதென்ன அல்லாஹ்வுடன் பல கடவுள்கள் இல்லை என்று சொல்லி நாங்கள் சொல்வதையெல்லாம் நீ மறுக்கிற, அதனால நீ சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதில் நாங்கள் சந்தேகத்தில் இருக்கிறோம். அப்படின்னா ஒரு இறைவன் என்பதில் நாங்கள் சந்தேகத்தில் இருக்கிறோம்.
நீதான் அவனுடைய தூதர் என்பது சந்தேகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு பதில் சொல்கிறாங்க. திரும்பவும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் மத்தியில் பிரச்சாரத்துக்கு மேல் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்கள் சொல்கிறாங்க, அப்படியா, அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு சான்றை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ரெக்கார்டு, ஒரு ஆதாரம் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்கல்ல, உங்களுக்கு வஹி வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அல்லாஹ் உங்களிடத்தில் ஜிப்ரீல் மூலம் பேசுகிறான்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ எங்களுக்கு ஒரு சான்றை கொடுங்க, நாங்கள் நம்புகிற மாதிரி என்னது எங்களுக்கு ஒரு சான்றை கொடுங்கள் என்று என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள் யார்கிட்ட கேட்குறாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை கேட்கும் பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஒரு அற்புதத்தை அங்கே கொண்டு வர்றாங்க. என்ன அற்புதம்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா கௌமி, என்னுடைய சமூகமே, ஹாதிஹி நாக்கத்துல்லாஹி லகும் ஆயத்தன், இதோ இது அல்லாஹ்வின் ஒட்டகம், இது உங்களுக்கு சான்றாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. ஒட்டகம் என்பது அந்த சமூகத்துடைய ஒரு வாகனம். அந்த சமூகம் உணவாக உண்ணக்கூடியவர்கள் தான், ஒட்டக கறியை சாப்பிடக்கூடியவன் தான், ஒட்டக பாலை குடிக்க வேண்டியதான். ஒட்டகம் எப்படி சான்றாக இருக்கும்? ஒட்டகம் தான் அந்த மக்களோடு இருக்கிறது, அந்த மக்களோடு வாழ்வியலோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு உயிரினம் எது? ஒட்டகம். ஒட்டகத்தை கொண்டு வந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சான்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, அந்த மக்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே பாறையை உடைத்து கொண்டு ஒரு ஒட்டகம் வருகிறது. இது ஆச்சரியமா இல்லையா? இது மனிதனால் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒட்டகத்தை என்ன பண்ணுறாங்க, பாறையை உடைத்து வெளிவர செய்து அவர்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுறாங்க, அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி, இந்த ஒட்டகம் வந்து என்னது, அது பாட்டுக்கு இருக்கும், யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் அதை துன்புறுத்தக்கூடாது. அங்கே ஒரு நீர்நிலை இருக்குது, கிணறு இருக்குது, ஒரு நாள் ஒட்டகம் குடிக்கணும், இன்னொரு நாள் நீங்கள் ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து ஒரு நாள் அதில் தண்ணி எடுத்துக்கலாம், ஒரு நாள் என்னது விட்டுறணும், அதை வந்து என்ன பண்ணும், ஒட்டகம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறாங்க. அப்போ கண்ணுக்கு முன்னாடி தெளிவான சான்று. ஒட்டகங்கிறது குட்டி போட்டு பிறந்து வளர்றதை பார்க்குறங்கிறது இருக்குது, எங்கேயோ கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி பாறையை உடைத்து கொண்டு ஒட்டகம் வருமா? வராது. இது பெரிய அற்புதம் தானே. இந்த அற்புதத்தை அந்த மக்கள் பார்த்தும் கூட உள்ள ஏற்க மறுக்கிறது. எப்பொழுதுமே சில தருணங்களில் காலகாலத்துக்கு பின்பற்றக்கூடிய ஒன்றை திடீரென்று வந்து இது சரியில்லைன்னு சொல்லும் பொழுது யாருமே ஏற்றுக்க மறுக்கத்தான் செய்வாங்க. ஏன் இல்லை, இவ்வளோ நாள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தோம், பல தலைமுறைகளாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம், எங்கள் பாட்டன் முப்பாட்டன்மார்களாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம், திடீர்னு வந்து நாங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறியே அப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த மக்கள் ஏற்க மறுப்பாங்க. இன்றைக்கி அப்படித்தானே, கத்தம் பாத்தியா இல்லை, 7ஆம் நாள் பாத்தியா இல்லை, எல்லா மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் ஓதலைன்னு சொன்னால் கூட இல்லை இல்லை நாங்கள் தலைமுறையாக செஞ்சுட்டு வரோம், எங்கள் அத்தா ஓதினார், எங்கள் பாட்டனார் ஓதினார், முப்பாட்டனார் ஓதினார், எங்கள் ஊரில் உள்ள அஜரத் ஓதினார், முத்தவலி ஓதினார், அத்தனை மக்கள் ஓதுகிறார்கள் என்று என்ன பண்ணுவாங்க, நீண்ட நெடுங்காலம் தான் செய்து வந்த தவறை நியாயப்படுத்த என்னது இதைத்தான் சொல்லுவாங்க. ரொம்ப காலம் நான் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம், திடீர்னு எப்படி? அந்த மக்கள் அப்படிதான். இவ்வளவு அற்புதத்தை கண்ணால் பார்த்து கூட அந்த மக்கள் என்னது அதை ஏற்க மறுத்ததோடு அவருக்குள்ள ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்க, இதை வந்து இவர் சான்றுன்னு சொல்லிட்டு வர்றாரு, அது பாட்டு ஒரு நாள் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிருது, இதை நம்ம காலி பண்ணிடணும் என்று என்ன பண்ணுறாங்க, அந்த பிரமுகர்கள் தங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுறாங்க, மசூரா செஞ்சுறாங்க. மசூரா செஞ்சு யார் முன் வர்றது, யாராவது ஒருத்தர் முன் வரணுமா இல்லையா? அப்போ அதுலேருந்து ஒரு ஆள் முன் வர்றான், நான் போய் என்ன பண்ணுறேன், இரவோடு இரவாக அந்த ஒட்டகத்தை கொலை செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படி என்ன பண்ணுறாரு சொல்கிற. அல்லாஹ் கூட திருமுறை குர்ஆன் சொல்லும்போது, இது பஹஸா அஷுக்காக, ஒரு துர்பாக்கியசாலி அந்த ஒட்டகத்தை அறுப்பதற்கு என்ன பண்ணுறான், முன் வந்தான். அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஒட்டகத்தினுடைய கால் நரம்பை துண்டித்து விடுகிறான். கழுத்தை துண்டிக்கிறதுங்கிறது வேறு. இப்போ ஒட்டகத்தை நம்ம அறுக்கிறோம் குர்பானிக்கு, அல்லாஹ் சொல்கிற மாதிரி என்னது, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி கழுத்தில் ஒரு என்ன பண்ணுறோம், சட்டுன்னு ஒரு அறுத்துறோம். அது வேதனையை உணர்வதற்கு முன்னாடியே இறந்து விடுகிறது. இதுதான் ஹலால் மெத்தட். ஆனால் காலை அறுத்தோம் என்று சொன்னால் நீண்ட நேரம் ரத்தம் போய்கொண்டே இருக்கும், அப்போ வேதனை இருந்து கொண்டே இருக்கும். அவன் வேதனைப்பட்டு அது இறக்கணுங்கிறதா என்னது அவங்களுடைய பிளான். அப்போ தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் போயிடுவார், இந்த மக்கள்கிட்ட ஒன்றும் எடுபடாது, நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பின்வாங்கி போயிடுவார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை பயமுறுத்துவதற்காக, அவர் சொல்லக்கூடிய கொள்கையிலிருந்து பின்வாங்கி செல்வதற்காக ஒட்டகத்தை என்ன பண்ணுறாங்க, அறுத்து விடுகிறார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய செய்தியை சொன்னோம், நல்ல செய்தியை சொன்னோம், ஒரு இறைவன் தான் சொன்னோம், நல்லபடியாக வாழுங்க, பெருமைப்படாதீங்கன்னு சொன்னோம். அதற்கு சான்று கேட்டாங்க, அதையும் கொண்டு வந்து கொடுத்தோம். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி செய்து விட்டார்களே என்று என்ன பண்ணுறாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தும் பொழுது அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீயும் உன்னுடைய சமூகத்தை என்ன பண்ணுறான், அல்லாஹ் தஆலா ஒதுங்க சொல்கிறான். அவர்களை யார், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றிய மக்கள் என்ன பண்ணுறான், அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு ஆக்கிட்டு அவர்களை எப்படி ஆக்குறான் என்றால், திடீரென்று என்னது ஒரு பெரும் சப்தம், திடீரென்று ஒரு பெரும் என்னது சப்தம் ஏற்படுகிறது. இடி முழக்கம் மாதிரி, கடுமையான ஒரு இடி முழக்கம்.
ஒரு புறம் இடி முழக்கம் கரெக்டாக அதிகாலையில். அதுக்கு முதல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொல்றது திட்டம் போடுறான். எப்படி ஒட்டகத்தை அறுத்தோமோ கடைசி வரைக்கும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ ஆளை என்ன செஞ்சாலும் பின்வாங்க வைக்க முடியல. ஒட்டகத்தை அறுத்தாச்சு, அவர் என்ன பண்ணல, திரும்பவும் சொல்கிறார், ஆளையே காலி பண்ணணும்னு பிளான் பண்ணி இரவோடு இரவாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை கொலை செஞ்சணும்னு பிளான் பண்ணிவிட்டு அதை காலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதிகாலையில் என்ன பண்ணுறான், வேதனையை கொண்டு வரான். பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய தண்டனை வரக்கூடிய நேரம் இது தெரியுமா? அதிகாலை நேரம் தான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சுனாமியிலிருந்து பூகம்பம் எல்லாமே நடு இரவு அல்லது அதிகாலை பொழுது ஆள் தூங்கிக்கிட்டே இருப்பான், வச்சு என்ன பண்ணுவான், அல்லாஹ் தஆலா ஒரு அடி அடிச்சிருவான். அதே மாதிரி சரியான ஒரு இடி, மிகப்பெரிய ஒரு இடி வருகிறது, இன்னொரு புறம் கீழேருந்து பூகம்பம் அடித்து எடுத்தா ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சு. அந்த மக்கள் இருந்த தடமே தெரியாத அளவிற்கு, அப்படியே ஒருத்தர் வாழ்ந்தார்களா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் ஒன்றுமே இல்லாதவர்களாக அவர்கள் போய்விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை முழுவதுமாக கருவறுத்தான். அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளையை மீறும் பொழுது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும் போது, இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்முடைய சொந்த காரியம் முக்கியம், நம்முடைய சொந்த மனோ இச்சை முக்கியம் என்று நினைத்து அதை பின்பற்றுகிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில அவகாசங்களை வழங்குவான். மனிதர்கள் அவகாசம் வழங்கும்போது என்ன நினைக்கிறான் தெரியுமா? எனக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நானும் 5 நேரம் தொழுவா செய்கிறேன், நான் என்ன அல்லாஹ் கரெக்டாக கட்டுப்பட்டா நடக்கிறேன், அல்லாஹ் என்னை நல்லா தான் வச்சிருக்கிறான், தேவையில்லைன்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா நினைக்கிறான், அவகாசம் கூட திருந்துவான், வருவான். அப்படி என்ன பண்ணுறான், அல்லாஹ் தஆலா அவகாசத்தை கொடுக்குறான். எப்படி ஒட்டகத்தை மாட்டை கட்டி வச்சிருக்கணும், மெல்ல மெல்ல கயத்தை விடுவான். இந்த மாடு என்ன நினைக்குமா, இவன் முழுசாக நம்மளை விட்டுருவான்னு நினைக்கும். ஆனால் கரெக்டாக கயிறு முடிகிற நேரத்தில் நமக்குன்னு லகானை பிடிச்சி இழுத்த மாதிரி கயிறை பிடிச்சி இழுத்துருவாங்க. அது மாதிரி அல்லாஹ் தஆலா அவகாசத்தை கொடுக்குறான். இங்கே ஒரு ரசூல் சொல்லுகிறார், அவகாசத்தை கொடுக்குறான், அறிவையும் கொடுத்துருந்தான், சான்றையும் கொடுத்துருந்தான், எல்லாம் வழங்கப்பட்டு அந்த மக்கள் மறுத்த போது, அல்லாஹ்வை புறக்கணித்த பொழுது அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதனையை அந்த மக்களுக்கு மத்தியில் இறக்குகிறார். அவர்களை ஒன்றும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஆக்கியதை பார்க்குறான். அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இல்லாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா திருமறை அழகா சொல்றான், அவர்கள் வசிக்காதவர்கள் போல அந்த இடத்தில் அவர்கள் வசிக்காதவர்கள் போல ஆனார்கள். கவனத்தில் கொள்க, அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான், கவனத்தில் கொள்க. சமூது சமூகத்தினர் தமது இறைவனை மறுத்தனர் அப்படிங்கிறான். திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், கவனத்தில் கொள்க, அலா இன் சமூத கஃபரு ரப்புகும் அலா புஅத சமூது, இறையருளை விட்டு தூரமாயினர். நமக்கு அல்லாஹ் தஆலா படிப்படி சொல்றான், அவங்க தன்னை நம்பினாங்க, அல்லாஹ் எல்லாம் கொடுத்துருக்கான், வசதி வாய்ப்பு, பிள்ளை குட்டி, தோட்டம் துறவு எல்லாமே இருக்குது, ஜம்முன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எதுக்கு கடவுளை போய் வணங்கிட்டு, எதுக்கு அல்லாஹ் நம்பிக்கிட்டு, அப்படி என்ன பண்ணுறாங்க, சொகுசாக அவர்கள் வாழ்ந்து இறை தூதரை புறக்கணித்தார்கள். நாம் நினச்ச மாதிரி வாழலாம், இறை தூதர் சொன்ன மாதிரிலாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் இந்த உலகத்திற்கு சாத்தியம் இல்லை என்று நினைத்து அவர்கள் புறக்கணித்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஒரு பேர் இடி, ஒரே ஒரு சப்தம் அழிந்து போனார்கள். ஒரு பெரிய பூகம்பம், ஒட்டுமொத்தமாக அழிந்து போனார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், பார்த்துங்க, சமூது சமூகத்தர் தன் இறைவனை மறுத்ததால் அழிந்து போனார்கள், அவர்கள் இறை அருளை விட்டு தூரமானார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்களும் புறக்கணித்தால் நீங்களும் அழிந்து போவீர்கள், நீங்களும் இறையருளை விட்டு என்ன பண்ணுவீங்க, தூரமாக போவீர்கள் என்று என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, அதை நாம் அறிவுடையோருக்கு படிப்பினையாக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறான். அல்லாஹ் தஆலா இதை அழிச்ச இந்த செய்தியை, வரலாற்றை அறிவுடையோருக்கு, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினையாக வைத்திருக்கிறோம் என்றும் என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னைக்கும் அதை நாம் பார்க்க முடியும். மதீனாவுடைய வடக்கு கிட்டத்தட்ட 400-450 கிலோமீட்டர் தூரத்தில் மதீனாவுக்கும் தபூக்கும் இடையில் என்ன இருக்குது, மதாயின் சாலிஹ் என்று சொல்லக்கூடிய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த சமூகத்தினுடைய சிதிலங்கள் இன்றைக்கும் இருக்குது. நம்ம போகும்போது பார்க்கலாம், ஹஜ்ஜுக்கு போகும்போது கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, காட்டுவாங்க. பெரிய பெரிய உயரமான மலைகளில் அவ்வளவு பெரிய தூண்களை கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க, வீடுகளை கட்டிருப்பாங்க. அவ்வளோ உயரமாக அவங்க இருந்திருக்கிறாங்க, அவ்வளோ வலிமையாக மலையே புடஞ்சினது கட்டிய வீடுகள் இன்றைக்கும் இருக்குது. அதை போய் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல இறங்குறான், மதாயின் சாலிஹ், அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இறங்கும்போது சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்குள்ள கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து மாவை குழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறான், அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் எடுக்காதீங்க, ஏன், அது அதாபு வந்த கிணறு, அதுலேருந்து தண்ணீர் எடுக்காதீங்க. இல்லை, தண்ணீரை எடுத்து மாவெல்லாம் குழைச்சிட்டோம், ஒட்டகத்தை போட்டுரு. வேற ஒரு கிணத்தை காட்டுறாங்க, இந்த ஒட்டகம் குடிக்க வந்த ஒரு கிணறு இருக்குல்ல, அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது, தபூக் போர் அந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது ரசூலுல்லாஹ் தன்னுடைய அந்த போர்வை, அந்த இதை என்ன பண்ணுறாங்க, முகத்தை மூடிக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதனை வந்த இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதுக்கு அஞ்சுறாங்க. அதை போய் டூர் மாதிரி பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஹாஜிகள்லாம் போய் டூர் மாதிரி பார்த்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது பயப்பட வேண்டிய இடம்.
நம்மையும் அல்லாஹ் அழித்து விடுவான் என்ற அச்சம் ஊட்டக்கூடிய இடம். எப்படி கபருக்கு போன செல்ஃபி எடுப்போம், நானும் என் தந்தையும் அப்படின்னு எடுக்க முடியவே முடியாது. அப்போ எதுக்கு அச்சம் வரும்? கபருக்கு ரசூலுல்லாஹ் போக சொல்கிறாங்க, நாமளும் மௌத்தாக போயிடுவோம் அப்படிங்கிற இறையச்சம் வரும். அதே மாதிரி தான் அல்லாஹ் அழித்த இடத்தை நோக்கி நாம் போகும் பொழுது, பார்க்கும் பொழுது பயம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மளையும் அழித்து விடக்கூடாது, அழித்து விடலாம் என்ற அந்த அச்சத்தோடு நம்ம என்ன பண்ணோம், கடந்து போகணும், படிப்பினை பெறணும் என்று என்ன பண்ணுறாங்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். அப்போ இதை நாம் விளங்கிக் கொள்வோமே, ஆனால் நமக்கு இது மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றிய செய்திகளை நம்ம பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜருடைய ஆரம்பம், சஹருடைய முடிவு 5:11, இஃப்தாருடைய நேரம் 6:28, பள்ளியில் ஃபஜருடைய இகாமத் 5:30. அஸ்ஸலாமு அலைக்கும்.